திராவிட கட்சிகள் அப்படின்றது இப்ப 3ஆ இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாரு. 3ன்னா திமுக, அதிமுக, தமிழக வெற்றி நீங்க கழகம். தமிழ்நாட்டுல அது 3ஆ இல்ல, 4ஆ இல்ல. இன்னும் நான் எந்த நடிகர் வந்து ஆரம்பிச்சாலும், அதுக்கப்புறம் தான் பாஜக இருக்கும். 4வது இடத்துல கூட பாஜக இல்லங்கிறத நம்ம சொல்றோம். திரும்ப திரும்ப அவர் 3ஆ இருக்குதுன்னு சொன்னாருன்னா, நான் நான் அன்னைக்கு சன் தொலைக்காட்சியில பேசும்போது கூட சொன்னேன். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் ஆரம்பிக்கும்போதே பாஜகவோட பெரிய கட்சி ஆரம்பிச்சுருவாரு. எந்த கட்சியோட பெருசா ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பா பாஜகவோட பெரிய கட்சியா ஆரம்பிக்கும்போதே ஆயிடுவாருன்னு சொன்னேன்ல, அது நடந்திருக்குது. இப்ப வந்து நீங்க 3வது இடம்னு விஜய் குடுக்குறீங்கன்னா, 4வது இடம் நீங்க. நீங்க இப்ப வந்து நீங்க திமுகவை சொல்றீங்க, அண்ணா திமுகவை சொல்றீங்க. அதுக்கப்புறம் விஜய் நீங்க சொல்றதா வச்சுக்கிட்டாலும் கூட, அவரே சொல்றாரு. 3வது இடத்துல இருந்த நாங்க இப்ப 4வது இடத்துக்கு போயிட்டோங்கிறத, விஜய் 3வது திராவிட கட்சியாவே ஒரு கமிட் பண்ணிக்கிட்டோம். அதுவும் அவர் ஆரிய திராவிட தமிழ் தேசிய சில்லுன்னு சூடா குளிருது, காத்தடிக்குது, ஒரே சூடா இருக்குது, புழுக்கமா இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எல்லாம் கலந்து சொல்றாரு அவரு. எல்லாம் சேர்ந்து தான் அவர் பேசுறாரு. அவர் ஆரியம் குறித்து பேசாட்டிலும் கூட, அவரோட பாஜகவை விமர்சனம் பண்ணாத இருக்கிற கண்ணோட்டமே ஆரிய கண்ணோட்டத்தோடு திராவிட அரசியல் பேசுறதாவும், தமிழ் தேசியம் பேசுறதாவும் ஒரு குழப்பமான கதம்பமா எல்லாத்தையும் போட்டு வச்சு என்ன பண்றாரு, திமுகவை டார்கெட் பண்றாருங்கிறது இவங்களோட அலைவரிசையில் தான் அது பண்றாரு. அப்ப கூட பாஜக பத்தி ஒரு வார்த்தை பேசலையே, எங்களை ஆதரிச்சும் பேசலையே, எதிர்த்தும் பேசலையேன்னு சொல்றதுக்கு இவருக்கு எந்த யோகியதும் இல்ல. சித்தாந்த எதிரி பாஜகன்னு சொல்லிட்டார்ல விஜய், அதையும் சொல்றாரு. ஏங்க சித்தாந்த எதிரி, கள எதிரி எல்லாம் பிரிச்சு பாக்குறாரு. நீங்க சித்தாந்த எதிரின்னா பாஜக ஆட்சியில இல்லையா? ஒன்றிய தமிழ்நாட்டுக்குள்ளார எல்லா அதிகாரங்களையும் பாஜக தான் செலுத்துது. நீங்க போய் அனிதாவை பாத்தீங்கல்ல நடிகரா இருக்கும்போது, நீட் என்ன திமுகவா கொண்டு வந்தது? நீங்க பல்வேறு கல்வி திட்டங்களை பத்தி சொல்றீங்கல்ல, அது யார் பண்ணது? அப்ப நீங்க இன்னைக்கு வந்து வகுப்பு வாரியம் பத்தி சொல்றீங்கல்ல, அது யார் பண்ணது? திமுகவா பண்ணுச்சு. வகுப்பு வாரியத்தை நீங்க பொதுவாக்கணும்னு சொல்றீங்களா, அது யார் பண்ணது? இந்திய திணிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா, திமுகவை இந்திய திணிக்குது. பூரா நீங்க பேசுற விஷயம் இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பண்ணாத இதுக்கு எதிராக போராடுற திமுகவை நீங்க கண்டிப்பீங்க. இதை பண்ற மோடிக்கு நீங்க கமுக்கமா இருப்பீங்கன்னா, நீங்க மோடிக்கு ஏத்த ஜோடி, அதுக்கான மூடி தான் நீங்க, அந்த ஜாடிக்கு ஏத்த மூடி. இதைத்தான் நம்ம சொல்றோம். இவங்க சும்மா நாங்க புதுசா வந்திருக்கிறோம், நீ என்ன பேசினாலும் விஜய்க்கு அப்புறம் தான் நீங்க பாஜக அண்ணாமலைங்கிறது தெரிஞ்சதுதான்.